السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நேற்றைய வகுப்புல நம்ம சர்ஃப்ல கடந்த காலம் மற்றும் நிகழ்கால வினைச்சொல்லுடைய எதிர்மறை வடிவம் எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம். ஒரு செயல் நடக்கல நடக்காது அப்படின்னு சொல்றத அரபில எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தோம். இதுல ஒரு பெரிய புது சட்டங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எத்தனை எழுத்து வினைச்சொல்லா வேணா இருக்கட்டும், அது எந்த சீகாவா இருக்கட்டும், அதாவது ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் படர்க்கை முன்னிலை தன்னிலை அப்படி எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கடந்த கால வினைச்சொல்லா இருந்தா அந்த செயலுடைய ஆரம்பத்துல மா அப்படின்ற ஒரு எழுத்தை சேர்த்தா அது எதிர்மறையா மாறிடும். அதே போல நிகழ்கால வினைச்சொல் வருங்கால வினைச்சொல் முபாரியா இருந்தா அந்த வினைச்சொல்லுடைய ஆரம்பத்துல லாம் அலிஃப் லா அப்படின்றது சேர்க்கணும். அப்ப அது எதிர்மறை வினைச்சொல்லா மாறிடும். அது எத்தனை எழுத்தா இருந்தாலும் 3ல இருந்து 6 வரைக்கும் எத்தனை எழுத்தா இருந்தாலும் அதேதான். நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்ட, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த வடிவத்துல எழுதினாலும் எல்லாத்துக்குமே கடந்த காலமா இருந்தா மா போடணும். நிகழ்கால, வருங்காலமா இருந்தா லா போடணுங்கிறது தான் காமனான ரூல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வினை சொற்களே 2 வகையா பிரிப்பாங்க. எந்த வினை சொற்கள? பொதுவாகவே வினை சொற்கள. அது கடந்த காலமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ எத்தனை எழுத்தா வேணா இருக்கட்டும். வினைச்சொற்கள 2 விதமா பிரிப்பாங்க. ஓகேவா? அதுல ஒரு வகைய இன்னைக்கு பார்க்க போறோம். குன்றும் வினை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். குன்றும் வினை. இன்னொரு வகைய குன்றா வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குன்றும் வினை, குன்றா வினை. சோ அரபில இந்த குன்றும் வினை அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்கன்னா, லாசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாசிம். லாசிம் அப்படின்னா குன்றும் வினை. சோ லாசிமான ஃபெயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயலுல் லாசிம். எதுக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குன்றும் அப்படின்றது என்ன விஷயத்த சொல்ல வருதுன்னா, இப்போ ஒரு செயல்னா என்ன? ஒரு காலத்துல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயலை செஞ்சவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஒரு படைத்தான் அப்படின்னா யார் படைச்சான்றது இது இங்க தெளிவா இருக்கும். அது மாரி குடித்தான் அப்படின்னா யார் குடித்தா? இல்ல குடிக்கவில்லை, யார் குடிக்கல? அந்த மாரி ஏதோ ஒண்ணு அந்த செயலும், செயலை செய்தவரும் இருப்பாங்க. ஓகேவா? சோ பொதுவா இப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு செயல் பிறரிடம் கடக்காமல் இருந்தா, ஓகேவா? ஒரு வினைச்சொல் பிறரிடம் கடக்காமல் இருந்தால், அந்த செயலும், செயல் செய்தவரோட அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான அர்த்தம் கொடுக்கிற வினைச்சொல் எல்லாத்தையுமே குன்றும் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாசிம். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வினைச்சொல் இருக்கு. அந்த வினைச்சொல் அந்த செயலை செய்தவரோடயே நிக்குது. அது இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு விஷயத்தின் மீது அது கடக்கல அப்படின்னா, அத லாசிம் குன்றும் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய அர்த்தம் செயல் செய்தவருடைய குன்றி விடுகிறது. அதிலேயே முடிஞ்சு போயிருது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொன்னா, இப்ப அழகானான் அப்படின்னு இருக்கு. அழகானான் அப்படின்னா, பார்த்து நம்ம சொல்றோம் ஒருத்தர, "என்ன ஆற ஆற அழகாயிட்டே போற" அப்படின்னு சொல்றோம். அப்ப அழகாகிறது அப்படின்றது ஒரு செயல் இருக்கு. அப்ப அழகானான், குழந்தை அழகானான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அழகு அப்படிங்கிறது அந்த குழந்தையோடயே முடிஞ்சு போயிருது இல்லையா? அந்த அந்த அழகு யார்கிட்ட இருக்கோ அவங்களோடயே முடிஞ்சிருது. அது இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன செய்யல, சென்றடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே இப்ப புரியாத மாரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உதாரணங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். அதேபோல சிரித்தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒருவனோட சிரிப்புங்கிறது, அந்த சிரிக்கிற ஆளோடயே சம்மந்தப்பட்டு அது அவங்களோடயே குன்றிவிடும். அவங்க கூடயே அது முடிஞ்சிரும். இன்னொருத்தர் கிட்ட அந்த விஷயம் போகாது. இன்னும் சில உதாரணங்கள் சொல்லணும்னா, ஃபரிஹ மகிழ்ந்தான் அப்படின்ற அர்த்தம். ஜலச உட்கார்ந்தான் அப்படின்றது. ஸஹப சென்றான் அப்படின்றது. 5 எழுத்து வினைச்சொல்ல இன்தலக வேகமாக நடந்தான். வஹிக இது சிரித்தான் அப்படின்ற அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான வினைச்சொற்கள் எல்லாமே அந்த செயல் செஞ்சவங்களோடயே முடிஞ்சிரும். அத தாண்டி இன்னொருத்தர் அதுல சம்மந்தப்பட மாட்டாங்க. ஓகேவா? அந்த செயல்ல இன்னொரு நபர் சம்மந்தப்பட மாட்டாங்க. செயல் செஞ்சவரோடயே முடிஞ்சு போயிரும். அதுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் தேவைப்படாது. கூடுதலா இன்னொருத்தர பத்தி பேசுற மாதிரி அதுல தேவைப்படாது. சோ இப்ப உதாரணத்துக்கு அந்த சென்டென்ஸாவே வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஜலச அப்படின்னா உட்கார்ந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ உட்கார்றதுன்றது அந்த செயலை செய்யறவங்களோடயே முடிஞ்சு போயிரும். இப்ப ஜலச சர்ஃப் சொன்னோம்னா ஜலச, ஜலசா, ஜலசூ. அப்போ அவர்கள் உட்கார்ந்தார்கள். யாரு? அத்துல்லாபு. துல்லாப்னா மாணவர்கள். ஓகே. தாலிப் அப்படின்னா மாணவன். துல்லாப் அப்படின்னா மாணவர்கள். அப்ப ஜலசு துல்லாபு. மாணவர்கள்
உட்கார்ந்தார்கள், உட்கார்ந்தனர். அப்ப இதுல செயல் என்னது? உட்கார்றது. செஞ்சது யாரு? மாணவர்கள். அவ்வளவுதான். இதுல இது 2 மட்டும் தான் இருக்கும். இத தாண்டி அந்த செயல் உட்கார்றதுன்ற விஷயம் இன்னொருத்தர் கிட்ட போய் சென்றடையிற மாரி எதுவுமே வராது. இதோட ஆப்போசிட் குன்றும் வினை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதோட ஆப்போசிட்டான குன்றா வினை என்னன்னு நம்ம படிச்சுட்டா, குன்றும் வினை நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும். சோ இப்ப ஜஸ்ட் நான் சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. சோ இப்ப அதே போல இப்ப சிரித்தான் அப்படின்ற ஒரு வினை சொல்லும் வந்து லாசிமான ஃபிழல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது குன்றும் வினை. அப்ப வஹிக சிரித்தான். அல் பின்து மகள் சிரிக்கிறா. மகள் அல்லது சிறுமி. அப்ப வஹிக அப்படின்றத பெண் பாலா மாத்தணும். வஹிகத் வஹிகத் அல் பின்து மாணவிய சிறுமி சிரித்தாள். அப்ப இந்த சிரிப்புன்ற விஷயம் அந்த செயலை செய்யக்கூடியவங்களுடைய முடிஞ்சு போயிருச்சு. கூடுதலா வேற யாரும் அதுல தேவைப்பட மாட்டாங்க. அதே போல அடுத்தது ஜஹபா ரஹப ரஹபா இரண்டு இரண்டு பேர் சென்றாங்க அப்படின்னு வருது. அப்ப ஜஹபா எது? அல் ஜமலானி ஜமலுன் ஒரு ஒட்டகம், ஜமலானி இரண்டு ஒட்டகங்கள். அப்ப ஜஹபா ஜமலானி இரண்டு ஒட்டகங்கள் சென்றன. அப்ப அந்த போன விஷயம் போறது செல்றதுன்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஒட்டகம் செஞ்சுச்சு. அவ்வளவுதான். அந்த ரெண்டு ஒட்டகத்தோட அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி இன்னொரு ஆளோ இல்ல இன்னொரு விஷயமோ வந்து இங்க பதிவு செய்ய தேவையில்லை. அதே போல இன்தொலக வேகமாக நடந்தான். இப்ப நான் வேகமா நடந்தேன் அப்படி எப்படி சொல்லணும்? இன்தொலகத்து இன்தொலக இன்தொலகா இன்தொலகு இன்தொலகத் இன்தொலகதா இன்தொலகுன இன்தொலகுத இன்தொலகுத்துமா இன்தொலகுத்தும் இன்தொலகதி இன்தொலகுத்துமா இன்தொலகுத்துன்ன இன்தலகுத்து இன்தலகுனா அப்படின்னு வர்றதுல அந்த 13வது இடம் இன்தலகுத்து. நான் வேகமாக நடந்தேன். இதுல நடந்தது யாரு? நான் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கிற இந்த தூ இருக்கு. செயலை செய்தவர். செயல் என்ன? இன்தலக வேகமா நடக்கிறது. அப்ப அந்த செயலும் செயலை செஞ்சவங்களுடைய அந்த விஷயம் முடிஞ்சிருது. அதை தாண்டி இன்னொருத்தரை பத்தியோ இன்னொரு விஷயத்தையோ நம்ம இங்க பேசல. அதே போல கரும சங்கை செய்யறது சங்கை ஆகுறது. அப்ப கரும் தனி சங்கை ஆனாய் நீ கண்ணியம் ஆனாய் அப்படின்ற மாதிரி வருது. அப்ப இதுல சங்கை ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய முடிஞ்சு போயிருது. சரி, இந்த மாதிரி வந்து குன்றுமினைன்னு சொல்லுவாங்க. குன்றுமினை அரபில் என்னன்னு சொல்லுவோம்? லாசிம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இது வந்து புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும். இதோட ஆப்போசிட் என்னன்னு படிச்சுட்டா இன்ஷால்லா இப்ப இது புரிஞ்சிடும். லாசிம்னா என்ன? குன்றும் வினைனா என்ன? ஒரு செயல் பிறரிடம் கடக்காது. பிறரிடம் கடக்காத வினையத்தான் நாம லாசிம் குன்றும் வினைன்னு சொல்லுவோம். அந்த அர்த்தம் அந்த செயல் செஞ்சவரோடயே முடிஞ்சு போயிடும். அதை தாண்டி யார்கிட்டயும் அது சம்பந்தப்படாது அப்படின்றதுதான். அதுக்கு உதாரணம் உட்கார்ந்தான், சிரித்தான், சென்றான் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து இதோட ஆப்போசிட் என்ன? குன்றா வினை. குன்றா வினை அரபில் எப்படி சொல்லுவோம்னா முத்தஅத்தியுன் முத்தஅத்தி முத்தஅத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க முத்தஅத்தி அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா முத்தஅத்தி தால். முத்தஅத்தி அப்படின்னா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தட்ட கடக்கிறத தான் இத்தஅத்த இத்தஅத்து முத்தஅத்தி அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப முத்தஅத்தினா கடக்கிறது. ஒரு செயல் பிறரிடம் கடக்கும். அதாவது அந்த செயல் செஞ்சவரை தாண்டி இன்னொருத்தர்ட்டையும் சென்றடையும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அடித்தான் அப்படின்னா அடித்தான் அப்படின்றது ஒரு செயல். யாரோ ஒருத்தன் அந்த அடித்தவன் ஒருத்தன் இருப்பான். செயலை செஞ்சவன் இருப்பான். அவன் அப்படியே அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சான் அப்படின்னு மட்டும் முடியாது. அந்த அடி யாருக்கு விழுந்துச்சு அப்படின்ற ஒண்ணும் தேவைப்படும் இல்லையா? இப்ப என்ன சொல்றது? உட்கார்ந்தான் அப்படின்னா அவன் உட்கார்ந்தான் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆனா அடித்தான் அப்படின்னு சொன்னா அவன் யார அடிச்சான்? அந்த அடி எங்க போய் முடிஞ்சுச்சு? யாருக்கு அது கிடைச்சுச்சு? அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். உட்கார்ந்தான்ல அந்த மாதிரி சிரித்தான்ல அந்த மாதிரி அர்த்தம் தேவைப்படாது. ஆனா இப்ப அடித்தான் அப்படின்னு சொன்னா யார அடிச்சான்? இல்ல எதை அடித்தான்? அப்படின்ற அந்த அடின்ற விஷயம் பிறர்கிட்ட போகுது. அந்த செயலை செஞ்சவனோட நின்றாம இன்னொருத்தரையும் தேவைப்படுது சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண. அதே மாதிரி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றான். அவன் சாப்பிட்டான். ஹாமித் சாப்பிட்டான் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப ஹாமித் சாப்பிட்டான் அதோட முடியல. அவன் என்ன சாப்பிட்டான்? அப்படின்றத ஒரு கேள்வியா வருது. அந்த சாப்பிடுதல்ன்ற செயல் எதன் மீது நடந்துச்சு? எதுகிட்ட போய் கடந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொட்டி சாப்பிட்டான், ஆப்பிள் சாப்பிட்டான் அந்த மாதிரி நம்ம ஏதோ சொல்றோம். அதே போல எழுதினான்
அவன் எழுதினான். அதோடைய செயல் முடியுதான்னு கேட்டா இல்ல. அந்த எழுதுதல்ன்ற விஷயம் எதுல நடந்துச்சு? யாரு செஞ்சான்னு இருக்கு. ஆனா எதுல செஞ்சா? எத செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் ஹோம்வொர்க் எழுதுனா, குரான் எழுதுனா, பாடத்த எழுதுனா அந்த மாரி ஏதோ ஒண்ணு. அப்ப எழுதினான் அப்படின்ற அந்த செயல் எதன் மீது நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அது தேடும். அந்த வினைச்சொல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த வினைச்சொல்லுக்குள்ள அந்த அர்த்தம் வந்து தேவைப்படும். ஓகேவா? அப்ப அந்த மாரி அர்த்தங்கள் வரக்கூடிய வினைச்சொற்கள் எல்லாமே முத்தஅத்தி, குன்றா வினை. அதாவது அந்த செயல் செய்தவனோட குன்றாம, கூடுதலா இன்னொரு வார்த்தையும் அது எதிர்பார்க்குது. இன்னொருத்தரும் அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க அந்த வினைச்சொல்லுக்கு. அந்த மாரி வினைச்சொல்கள தான் முத்தஅத்தி, கடக்கிற வினைச்சொல், குன்றா வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இப்ப இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அக்கல சாப்பிட்டான். சோ என்ன சாப்பிட்டான்? யார் சாப்பிட்டானோ சொல்லுவோம். ஏன்னா செயல செஞ்சவரு ஒருத்தர் இருப்பாரு. என்ன சாப்பிட்டானோ நம்ம சொல்ற மாரி இருக்கும். இல்லன்னா அந்த சென்டென்ஸ் முழுமை பெறாது. கதப எழுதினான். என்ன எழுதுனான் அப்படின்னு சொல்லணும். நசர உதவி செஞ்சான். என்ன உதவி? பண உதவியா? பொருள் உதவியா? உபதேசம் மாதிரியான உதவியா? என்ன மாரி உதவிய செஞ்சாங்க? கத்தல கொன்றான். ஓகே சிறுவன் கொன்றான். எத கொன்றான் அப்படின்னு நமக்கு தேவைப்படும். அப்ப அந்த மாரி என்னத்த கொன்னான் அப்படின்ற ஒரு வார்த்தை தேவைப்படுதுன்னா, இது குன்றா வினை. அல்லம கற்றுக் கொடுத்தான். என்ன கத்துக் குடுத்தான்? அப்படின்னு சொல்லி வரும். என்னத்த கத்துக் குடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு வினைச்சொல்லுக்கு அதனுடைய செயல் செஞ்சவர் ஓகேவா? செயல்ன்னு ஒண்ணு நடந்தா அத செஞ்சவர்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப அந்த செயல் அத செஞ்சவங்க அப்படின்றதோட முடிஞ்சு போச்சுன்னா, அது பேரு லாசிம் குன்றும் வினை அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வினைச்சொல்லுல எந்த வினைச்சொற்கள்லாம் அது எத்தனை எழுத்தா வேணா இருக்கட்டும். எந்த வினைச்சொல்லுக்கு செயலும் செயல் செஞ்சவரும் பத்தாம, இன்னும் கூடுதல் தகவலுக்காக வேண்டி அந்த செயல் இன்னொருத்தரையும் போய் சென்றடையுது பார்த்தீங்களா? அத வந்து முத்தஅத்தி குன்றா வினை அப்படின்ற மாரி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நசர ஆயிஷத்து ஃபாத்திமத்த. நஷ நசர உதவி செய்தான். ஆயிஷத்து ஃபாத்திமத்த. அப்ப ஆயிஷத்து அப்படின்றது இப்ப பெண்பால். ஒரு பெண் இல்லையா? அப்ப இது என்ன செய்யணும்? நசரத் அப்படின்னு பெண்பாலா மாத்தணும். ஓகேவா? சோ அத கவனிக்கணும். நசரத் ஆயிஷத்து ஃபாத்திமத்த. ஆயிஷா உதவி செய்தாள். யாருக்கு உதவி செய்தாள்? ஃபாத்திமா. அந்த பேர் அடுத்து வரும். ஓகேவா? சோ அந்த மாரி இன்னொருத்தர் அதுல சம்பந்தப்பட்டு வருவாங்க. வெறும் உதவி ஆயிஷா உதவி செஞ்சா அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சிறுவன் உட்கார்ந்தான், மாணவி சிரித்தாள். அந்த மாரி கிடையாது. அந்த செயல் அப்படியே அவங்களோட முடிஞ்சிரும்ன்றதுக்கு. அது அவங்கள தாண்டி இன்னொருத்தரும் அதுல சம்பந்தப்படுவாங்க. அந்த செயல் யார்கிட்ட போய் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறது. செஞ்சது ஒருத்தர். செயல் யார்ட்ட போய் முடிஞ்சதுங்கிற அந்த இன்னொருத்தர் இங்க வரணும். அப்ப அந்த உதவின்றது யாருக்கு கிடைச்சுச்சு? ஃபாத்திமாக்கு கிடைச்சது. அப்ப அவங்க இன்ஃபர்மேஷனும் இங்க வரணும். அப்ப நசரத் ஆயிஷத்து ஃபாத்திமத்த. ஆயிஷா ஃபாத்திமாவுக்கு உதவி செய்தாள். கதல கொன்றான். அல் முஸ்லிமு முஸ்லிம். ஒரு முஸ்லிம் வந்து கொன்றான். யார? அப்ப கொன்றான் அப்படின்னா யார? எத? அப்படின்னு சொல்லி கேட்கிற மாரி வரும். அல் காஃபிர. இப்ப போர்க்காலங்கள்ல என்ன செய்வோம்? காஃபிர்கள் எதிர்த்து போரிட்டாங்கன்னா, ஒரு முஸ்லிம், ஒரு காஃபிர் என்ன செய்யணும்? கொல்லதான் வேணும். அப்ப கத்தலல் முஸ்லிமு காஃபிர. முஸ்லிம் காஃபிரை கொன்றார். அப்ப யாரு கொன்னானும் இருக்கு. எதை கொன்னாரு அப்படின்றதும் இங்கே இருக்கு. அப்ப இந்த மாரி செயல் செஞ்சவரும், எத செஞ்சாருங்கிறதும் சேர்ந்து வரும். அந்த மாரி ஃபெயில்கள்ல தான் என்ன சொல்லணும்? முத்தஅத்தி, குன்றாவினை அப்படின்னு சொல்லணும். அல்லம கற்றுக் கொடுத்தான். இங்க ஒரு உதாரணமா தான் அல்லம கற்றுக் கொடுத்தான். சோ அல்லம யார் கத்துக் கொடுத்தா? செயல செஞ்சவர்ன்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் யாரு? இந்தா இருக்காரு. அபு தந்தை. அல்லமல் அபு தந்தை கற்றுக் கொடுத்தார். எதை கத்துக் கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரும். அல் குர்ஆன குர்ஆனை தந்தை குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். சோ வந்து அல்லமல் இன்சான அப்படின்னு சொல்லி கூட குர்ஆன்ல வரும். அல்லாஹ் வந்து மனிதருக்கு கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் கத்துக் கொடுத்தான் பாத்தீங்களா? சோ மனிதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு வருது. அப்ப என்ன கத்துக் கொடுத்தான்? மாலம் யாழம் என்னெல்லாம் மனுஷனுக்கு தெரியாதோ எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தான். அப்ப என்ன கத்துக் கொடுத்தான்றதும் தேவைப்படும். அடுத்து கத்தப எழுதினான். யார் எழுதுனா? அல் வலது. சோ அந்த செயலை செஞ்சவரு வலது. எதை எழுதுனாங்க? அது அப்புறம் வரும். அத்தர்ச பாடத்தை எழுதினான். அப்ப கத்தபன்றது வெறும் எழுதினான். அவன் சிறுவன் எழுதினான். அதோட முடியாம எதை எழுதுனாங்கங்கிறதும் சேர்ந்து வரும். நான் தமிழ வந்து இந்த சைடு பெருசா காட்டாம அரபியவே அப்படியே தமிழ்ல அர்த்தத்த சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். பக்கத்துலயே இங்க உங்களுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே போல லாஸ்ட்டா அக்கல் அல் ஃபகீரு. ஏழை சாப்பிட்டான். அதோடயே சென்டென்ஸ் முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏழை இப்ப வேகமா நடந்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏழை வேகமா நடந்து போயிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
ஆனா இங்க ஏழை சாப்பிட்டான்னா என்ன சாப்பிட்டான் அப்படின்றது கேள்வியா வரும். அப்ப அந்த மாதிரியான வினைச்சொற்கள். இப்ப ஏழை என்ன சாப்பிட்டான் அப்படின்னா, ரொட்டி சாப்பிட்டான், உணவு சாப்பிட்டான், பழம் சாப்பிட்டான்னு ஏதாவது சொல்லணும். அப்ப ஆம உணவை சாப்பிட்டார் அப்படின்ட்டு வருது. அப்ப இந்த மாதிரி எந்த வினைச்சொற்களுக்கு அந்த செயல் செஞ்சவங்களோட நின்றாம எதன் மீது அந்த செயல் நடந்துச்சுன்னு சொல்லுறோமோ, அந்த மாதிரியான வினைச்சொற்கள் எல்லாத்தையுமே குன்றா வினை, முத்தாய்த்தி ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இத சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, எப்படி இத கண்டுபிடிக்கிறது? அதுதான் மெயின். வினைச்சொற்களா டேபிளா நம்ம அனுப்பணும். அதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த வினைச்சொற்களோட அர்த்தத்த நீங்க பாருங்க. பார்த்து அந்த வினைச்சொற்கள் அத ஒரு வாக்கியத்துல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா, ஓகே இப்ப அக்கல அவன் சாப்பிட்டான். முஹாமித் சாப்பிட்டான். கதப முஹம்மது எழுதினான். நசர ஃபரீத் உதவி செய்தான். கத்தல சிறுவன் கொன்றான். அல்லம ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அந்த வினைச்சொல்லோட அர்த்தத்த வச்சு ஒரு வாக்கியத்த நீங்க சும்மா தமிழ்ல யோசிங்க. தமிழ்லயே யோசிங்க. அந்த யோசிச்சுட்டு அந்த வாக்கியத்த அப்படி சொல்லும்போது இப்ப அந்த மாரி இப்ப அக்கல முகம்மது சாப்பிட்டான், ஹாமிது எழுதினான் அப்படி அந்த வாக்கியத்த சொல்லும்போது, உங்களுக்கு 2 கேள்வி வருதான்னு பாருங்க. ஓகேவா? எந்த வினைச்சொல்லா இருந்தாலும், அந்த வினைச்சொல்ல பத்தி பேசும்போது, ஒரு வாக்கியத்துல வச்சு பேசும்போது, 2 கேள்வி அந்த வினைச்சொல்ல பத்தி பேசும்போது வருதா? அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த 2 கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் அல்லது என்ன? 2த்துல ஏதாவது ஒண்ணு. யார் அல்லது என்ன? என்ன, எதை அப்படி கூட சொல்லிக்கிறலாம். ஓகேவா? யாரு, என்ன அப்படின்றதுல யாருன்ற ஆள பத்தியோ அல்லது என்ன, எதை அப்படின்றதையோ வந்து கேள்வியா கேட்க வைக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அந்த வினைச்சொல்ல சொல்லும்போதே யார் செஞ்சா அப்படின்ற அந்த இது இல்ல. அக்கல முகமது, முகமது சாப்பிட்டான். கதப ஹாமித், ஹாமித் எழுதினான். சோ யார் செஞ்சான்னு சொல்லிட்டோம். யாரை செஞ்சான், யாரை கேட்டான், என்ன கேட்டான் அப்படின்னு என்ன, எதை, யாரை இப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, சோ இங்க யாருன்றதை விட யாரைன்னு போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சும். யாரை அல்லது எதை, என்ன அப்படின்ற இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கத்தலனா என்ன, என்னத்த கொன்னாங்க, எதை கொன்னார். நசர யார, யாருக்கு உதவி செஞ்சாங்க. அல்லம என்ன கத்து கொடுத்தார். கதப எழுதினான், என்ன எழுதினான், எதை எழுதினான். அக்கல எதை சாப்பிட்டான். அந்த மாதிரி என்ன செய்யணும், யாரை அல்லது என்ன, எதை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அந்த வினைச்சொல்லுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து என்னது, குன்றா வினை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அப்படியே குன்றும் வினைக்கு வாங்க. இதே என்னன்ற கேள்வி, யாரைன்ற கேள்விய ஃபரிஹா வச்சு கேட்க முடியுமா? ஃபரிஹான்டா இப்ப இங்க இந்த டேபிள்ல இருந்தே பாருங்க. ஜலச உட்கார்ந்தான். என்ன உட்கார்ந்தான்? யாரை உட்கார்ந்தான்? மாணவர்கள் உட்கார்ந்தனர். என்ன உட்கார்ந்தனர் அப்படின்னு கேட்க முடியும். உட்கார்ந்தாங்க அவ்வளவுதான். அதுல என்ன, என்ன யாரைன்னு கேட்கறது? யார் உட்கார்ந்தானா இந்த மாணவர்கள் உட்கார்ந்தாங்க. யாரை உட்கார்ந்தார்கள் கேட்க முடியாது. பஹிகத் பிந்து மாணவி சிறுமி சிரித்தாள். என்ன சிரித்தாள்? யாரை சிரித்தாள்? எதை சிரித்தாள்? கேட்கணும். எதுக்கு சிரிச்சான்னு கேட்கலாம். எங்கே உட்கார்ந்து சிரிச்சான்னு கேட்கலாம். இந்த மாதிரி வேற கேள்விகள் கேட்கலாம். எங்கே, எப்படி, இந்த மாதிரி வந்து எப்போது இப்படி கேட்கலாம். ஆனா என்ன அப்படின்ற கேள்வியோ, எதை அப்படின்ற கேள்வியோ, யாரைன்ற கேள்வியோ என்ன செய்ய முடியாது இந்த வினைச்சொற்கள்ல கேட்க முடியாது. கேட்டா அர்த்தம் வராது. சோ அந்த மாதிரி கடக்காததுதான் அந்த என்ன ஏதுன்ற அந்த கூடுதல் தகவலுக்கு அந்த வினைச்சொல் கடக்கவே செய்யாது. அது அதுக்குள்ளேயே அந்த குன்றி அது முடிஞ்சிரும். அதுக்குள்ளேயே அந்த அர்த்தம். அப்ப அதே போல ஸஹப சென்றான் அப்படின்னு அர்த்தம். ஒட்டகம் சென்றது. 2 ஒட்டகம் சென்றது. என்ன சென்றது? ஒட்டகம் தான் சென்றுச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன சென்றுச்சு அப்படின்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. எதை சென்றது? இல்ல. யாரை சென்றது? இல்ல. எதுக்குமே அந்த அர்த்தம் செட் ஆவாது. இன்தலக் வேகமாக நடந்தான். யாரை வேகமாக நடந்தான்? எதை வேகமாக நடந்தான்? கேட்க முடியாது. சோ அப்ப அந்த மாதிரி இத வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிரும். ஒரு விஷயம் வந்து ஒரு வினைச்சொல் வந்து ஆ பிறர்ட்ட கடந்ததுன்னா, அது வந்து குன்றா வினை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பிறர்ட்ட கடக்கல, அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அது குன்றும் வினை அப்படின்னு நம்ம சொன்னோம். அத கண்டுபிடிக்கிறதுக்கான வழி வந்து என்ன, யார அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே. சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். குன்றும் வினை, குன்றா வினை அப்படின்றது. அப்ப இந்த குன்றும் வினை, குன்றா வினைங்கிறது இப்ப நம்ம குன்றும் வினையில ஒரு விஷயமும் கிடையாது சொல்றதுக்கு. செயல செஞ்சவங்களும் இருப்பாங்க. அந்த செயல் செஞ்சவங்களுடைய அடையாளம் பொம்மாவா இருக்கும்ன்றத நம்ம ஏற்கனவே
பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதுல வந்து புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த குன்றா வினை இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கள வச்சு தான் கொஞ்சம் நம்ம நெறைய வந்து பிராக்டிஸ் வந்து பண்ற மாரி இருக்கு. ஏன்னா இதுல 2 பேர் சம்மந்தப்படுறாங்க. 2 விஷயங்கள். ஒரு நபராவோ, இல்ல விஷயமாவோ இருக்கு. ஒரு முஸ்லிம் அப்படின்னு செயல் செஞ்சவரு, யார செஞ்சாருன்ற காஃபிர். தந்தை செயல செஞ்சவரு, குர்ஆன் எதை அந்த கத்துக் குடுத்தாரு, அந்த எதைன்ற அந்த விஷயம். ஃபகீர் ஏழை அப்படின்றவர் இருக்காரு, செயல செஞ்சவரு. எத சாப்பிட்டாருன்ற அந்த விஷயம் இருக்கு. ஆயிஷா உதவி செஞ்சவங்க இருக்காங்க. ஃபாத்திமா உதவிய வாங்கிக்கிட்டவங்க இருக்காங்க. அப்ப இந்த மாரி 2 நபர்களோ, 2 விஷயங்களோ வந்து சம்மந்தப்பட்டுரும். அப்ப 2யும் யாரு யாருக்கு பண்ணா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அபுல் குரான அல்லமல் அபுல் குரானன்றது தந்தை குரானை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. குரான் தந்தையை கற்றுக் கொடுத்தார் சொல்ல மாட்டோம். வலது வந்து சிறுவன் கதபல் வலது தர்ச. சிறுவன் பாடத்தை எழுதினான் அப்படின்னு சொல்லலாம். பாடம் சிறுவனை எழுதியதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா இப்ப இங்க இப்படி இருக்கு. நசரத் ஆயிஷத்து ஃபாத்திமத். ஃபாத்திமா ஆயிஷாக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? ஆயிஷா ஃபாத்திமாக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? கத்தல முஸ்லிமுல் காஃபிர். முஸ்லிம் காஃபிர கொன்னாங்களா? காஃபிர் முஸ்லிம கொன்னாங்களா? சந்தேகம் வரும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி வரும்போது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? செயல் செஞ்சவங்க யாரு? யார் மேல அந்த செயல் நடந்துச்சு? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்ப்போம். செயல செஞ்சவங்க யாரு? அப்படின்னு. சோ அந்த செஞ்சவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயில் இருக்கும். நம்ம படிச்ச மாதி, முதாரி ஃபெயில்கள் இருக்கும். 3 எழுத்தோ, 4 எழுத்தோ, நீ செஞ்ச, நான் செஞ்சேன், அவன் செஞ்சான் அப்படின்ற செய்யல, செய்ய மாட்டான் அப்படின்ற எந்த ஃபெயிலா வேணா இருக்கட்டும், ஃபெயில் இருக்கும். 2வது வார்த்தையா ஒண்ணு இருக்கும். அது பேர் தான் ஃபாயில். ஃபெயில் இருக்கும், செயல். ஃபாயில்ன்றது யாரு? செயலை செய்யக்கூடியவன். ஓகே. அவன் 2வதா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த ஆர்டர்ல தான் பெரும்பாலும் 90% வரும். அதனால சொல்றேன். அப்ப ஃபெயிலுக்கு அடுத்து வர்றது ஃபாயில். அந்த ஃபாயிலுடைய அடையாளம் பம்மாவாக இருக்கும். தம்மா, பொம்மத்தைன் அப்படி இருக்கும். ஓகேவா? வெளிப்படையா ஒரு வார்த்தையா இருக்குதுன்னா, ஓகேவா? அலிஃப்லாம் போட்டு ஒரு வார்த்தையா இருக்கு. அலிஃப்லாம் போடாம ஒரு இஸ்மா இருக்கு அப்படின்னா, தெளிவா தம்மா, பொம்மத்தைன் நமக்கு தெரிஞ்சிரும். அவங்க தான் ஃபாயில் அந்த செயல செஞ்சவங்க அப்படின்னு நமக்கு காட்டிக் குடுக்க. அப்ப கதப அத்தாலிபு அத்தர்சு அப்படின்னு இருக்குன்னா, இப்ப எல்லாத்துக்குமே தொம்மாவ போட்டு விடுங்க. ஓகேவா? அப்ப அந்த இப்ப அந்த ரெட் கலர்ல இருக்க வேர்ட்ஸ மட்டும் பார்ப்போம். அடுத்து 3வது வார்த்தைய பாத்துக்கலாம். அப்ப கதப, தாலிப், தர்ஸ் 2 வார்த்தை இருக்கு. எழுதினான், மாணவன்னு ஒண்ணு இருக்கு, பாடம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப கண்டிப்பா பாடத்த சொல்ல முடியாது. அர்த்தத்த வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தாலிபு தான் எழுதியிருக்கான், மாணவன் தான் எழுதியிருக்கான் அப்படின்னு. சக்கத்தத் விழுந்தது. சோ வந்து சக்கத்தான விழுந்தது. விழுந்தான் அப்படின்னு சொல்லலாம். மனுஷனுக்கும் சொல்லலாம், பொருட்களுக்கும் சொல்லலாம் இல்லையா? சோ அப்ப விழுந்தான் அப்படின்னு சொல்லும்போது, சகதத் விழுந்தது. எது விழுந்துச்சு? எந்த வார்த்தைக்கு பொம்மா இருக்கோ அதுதான் அந்த செயலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப விழுந்த செயல் யார் செஞ்சுதான்? வரக்கத்துன். வரக்கத்துனா இலை அப்படின்றதுக்கு சொல்லுவோம், அல்லது பேப்பருக்கு சொல்லுவோம். சோ வந்து இலை இந்த இடத்துல. அப்ப சகதத் வரக்கத்துன் இலை விழுந்தது. அலல் அருதி பூமியின் மீது. மரத்துல இருந்து இலை விழும் பாத்தீங்களா? அப்ப பூமியின் மீது இலை விழுந்தது. இப்ப இதே இத பூமியின் மீதுன்னு சொல்லாம மரத்தில் இருந்துன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வீடியோட கமெண்ட்ஸ்லயும் நீங்க ஆன்சர சொல்லலாம். அல்லது எனக்கு மெசேஜ்லயும் பிரைவேட்டா எனக்கு மெசேஜ்லயும் நீங்க உங்க ஆன்சர சொல்லலாம். சோ சகத்தத் வரக்கத்துன் இலை விழுந்தது. மரத்தில் இருந்து பூமியின் மீதுன்னு சொல்லாம மரத்தில் இருந்து இலை விழுந்தது. எப்படி சொல்லலாம்? அப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 70% அரபி வந்து உங்களுக்கு வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் நீங்க சரளமாவே பேசலாம். ஓகேவா? ஃப்ரிட்ஜில் இருந்து நான் பழத்தை எடுத்தேன். அழகா நீங்க சொல்லலாம். எடுத்தேனுக்கு என்ன ஃபெயல் வரும்? அகத. அப்ப நான் எடுத்தேன். அகது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து. ஃப்ரிட்ஜுக்கு அரபில என்னன்னு தெரியணும். சோ வார்த்தை மட்டும் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு போதும். எடுத்தேனுக்கு என்ன வரணும்? ஃப்ரிட்ஜுக்கு என்ன வரணும்? அ ஆப்பிள்னா பழம்னா என்னது? அந்த வார்த்தைங்க மட்டும் தெரிஞ்சுட்டா உங்களால அரபிய என்ன செய்யலாம்? ஈஸியா பேசலாம். அப்ப அகஸ்து துஃபாஹத்த மின சல்லாஜத்தி. சல்லாஜத்னா ஃப்ரிட்ஜ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து நான் பழத்தை எடுத்தேன், ஆப்பிளை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப அந்த மாரி சென்டென்சஸ் இன்ஷால்லா மேக் பண்ணுவோம் நாளைக்கு கிளாஸ்ல. சோ இப்போதைக்கு பாருங்க சகதத் வரகத்துன் இலை வந்து விழுந்துச்சு அலல் அருதி பூமியின் மீது. அடுத்து தொலஅத் அஷம்சு. தொலஅத் அஷம்சு. தொலஅனா உதிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே தொலஅ
உதித்தது. ஏன் தொலஅத்துன்னு பெண்பாலா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷம்ஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு பெண்பால் வார்த்தை. அரபுகள் ஷம்ஸ்ன்ற வார்த்தைய இத ஷம்ஸு குவ்விரத் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? குவ்விரத், ஃபஅலத் அந்த வசன்ல தான் அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஷம்ஸ்ன்றது ஒரு பெண்பால் வார்த்தை அரபுகளுடைய வழக்குல. அதனால நம்மளும் என்ன செய்றோம்? தொலஅன்னு ஆண்பாலா போடாம தொலஅத் அவள் உதித்தாள். அவள் யாரு? இந்த ஷம்ஸ் தான். அப்ப அவங்களுடைய அடையாளம் தம்மாவா இருக்கு. தொலஅத் ஷம்சு தொலஅத் ஷம்சு மினல் மஷ்ரிகி கிழக்கில் இருந்து சூரியன் உதிக்கிறது. கிழக்கில் இருந்து மினல் மஷ்ரிகி. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த மினல் மஷ்ரிகி, அலல் அருவி இதெல்லாம் நம்ம நஹ்வு பாடத்திலேயே ஹர்ஃபுல் ஜர் அப்படின்ற விஷயத்துல பார்த்துட்டனால, அத அப்படியே இங்க சென்டென்ஸ்க்கு தேவைப்படுற இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். நஹ்வுனா அது தனியா, சர்ஃப்னா இது தனியா அப்படி இல்ல. 2மே வந்து ஒண்ணா வந்து என்ன செய்யும்? கலந்து தான் நம்ம வந்து அரபி மொழி அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேவா? அப்ப கிழக்கிலிருந்து சூரியன் உதித்தது. அடுத்து அகலர் ஃபல்லாஹு. அகல சாப்பிட்டான். யார் சாப்பிட்டா? அவங்க பொம்மால இருப்பாங்க. அல் ஃபல்லாஹு விவசாயி சாப்பிட்டான். சோ எதை சாப்பிட்டான்றது பின்னாடி தேவைப்படும். இப்போ உதித்தது அப்படின்றதுக்கு என்னது? என்ன உதித்ததுன்னா சூரியன் தான் உதிச்சுச்சு. எதை உதித்தது? யாரை உதித்தது? கேட்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்ய தேவையில்ல? எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்ல. எங்கிருந்து உதிச்சுச்சு? அப்படி வேணா கேட்கலாம். மீனல் மஷரிகி கிழக்குல இருந்து உதிச்சுச்சு. எங்க இருந்து? எப்போ உதிச்சுச்சு? காலையில உதிச்சுச்சு. அப்படி வேற கேள்விகள் கேட்கலாம். யாரை என்னைன்னு என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. சக்கத்தன் இருக்கு. விழுந்தது. என்ன விழுந்துச்சு? இந்த இலை தான் விழுந்துச்சு. எதன் மீது விழுந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். எது மேல? இலை விழுந்துச்சு. கார் மேலயா? வண்டி மேலயா? மேல விழுந்துச்சா? பூமியில விழுந்துச்சா? தரையில விழுந்துச்சா? எங்க விழுந்துச்சு? அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அந்த மாரி எங்க விழுந்துச்சுன்னு கேட்கலாம். எப்ப விழுந்துச்சுன்னு கேட்கலாம். ஆனா யாரை விழுந்தது? எதை விழுந்தது? அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. இப்ப கத்தபன் இருக்கு எழுதினான். அப்ப என்ன எழுதினான் அப்படின்னு தேவைப்படும் ஒரு வார்த்தை. சோ அந்த மாரி எல்லா வினைச்சொற்களுமே எப்படிதான் இருக்கும்? சிலதுக்கு என்னன்னு கேட்கிற கேள்வி தேவைப்படும். சிலதுக்கு என்னன்ற கேள்வியே கேட்க முடியாது. அடுத்து இப்ப இவ்வளவு நேரம் மாதியா பார்த்து இப்ப கொஞ்சம் முதாரியும் பிராக்டிஸ் பண்ணுவோம். யஃப்தஹு ஃபதஹ திறந்தான். யஃப்தஹு திறக்கிறான். ஓகே. சோ வந்து யஃப்தஹு திறக்கிறான். ஓகேவா? ஃபதஹ திறந்தான். யஃப்தஹு திறக்கிறான். யாரு திறக்கிறா? தாஜிர் அதாவது வியாபாரி. ஓகேவா? வியாபாரி திறக்கிறார். சோ என்ன திறந்தார் அப்படின்னு கேட்க முடியும். அப்ப அதுக்கு இன்னொரு வார்த்தை தேவைப்படும். அது அப்புறம் பாத்துக்கிறோம். ஆனா யார் திறந்தான்ற அடையாளம் என்னதுதான்? தொம்மா போட்டு இருக்கும். சோ அது வந்து ஒருமையா இருக்கா, இருமையா இருக்கா, பன்மையா இருக்கா அப்படின்றத பார்த்தா ஆண் பாலா, பெண் பாலா அத வந்து பார்த்து நம்ம வந்து சொல்லணும். அதே மாரி யக்ரஉ ஸாயிமுல் குர்ஆன. யக்ரஉ யக்ரஉ அதாவது வாசித்தான், ஓதினான், படித்தான் அப்படியா இருக்கு. அவ படித்தான், படிக்கிறான். அப்ப படித்தான். யக்ரஉ படிக்கிறான், படிப்பான், ஓதுகிறான், ஓதுவான் அப்படி இருக்கு. யாரு? அஸ்ஸாயிம். ஸாயிம் அப்படின்னா நோன்பாளின்னு அர்த்தம். ஓகேவா? நோன்பாளி. யக்ரஉ ஸாயிம். நோன்பாளி ஓதுகிறார். என்ன ஓதுறாரு? அது பின்னாடி வருது. அத விட்டுருங்க. அப்ப அடுத்து இவ்ளோ நேரம் ஃபெயில் படிச்சோம். ஃபெயிலுடைய செயல் செய்தவர். அவர் பேர் என்ன சொன்னோம்? ஃபாயில் அப்படின்னு சொன்னோம். சோ அந்த ஃபாயிலுடைய அடையாளம் என்ன? பம்மான்னு சொன்னோம். ஓகே. இப்ப சில நேரங்கள்ல ஃபெயில் பக்கத்துல இப்படி ஃபாயில்னு தனியா பொம்மா போட்டு வரமாட்டாங்க. ஃபெயில் கூடயே சில பேர் வருவாங்க. அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஷரிபுனா ஃபஅல ஃபஅலா ஃபஅலு மாரி ஷரிப ஷரிபா ஷரிபு. ஷரிபுத்து ஷரிபுனா அப்படின்னு வரும் பாத்தீங்களா? அந்த 14வது இடம். சோ நான் ஏற்கனவே சொன்னேன். 2, 3 வாரம் முக்கியம். அதுக்கப்புறம் படிக்க போறதெல்லாம் வந்து அந்த 2 வாரத்த வச்சுதான். அந்த 2 பாடம். கடந்த காலம், நிகழ்காலம் அத வச்சே தான் அடுத்தடுத்து ஓடும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சோ அந்த 2 தலைப்புகளையும் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்த நல்லா நீங்க பாடம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப டக்குன்னு ஷரிபுனா ஆக்சுவலா இங்க ஷரீனான்னு போட்டிருக்கு. ஷரிபுனா ஓகேவா? யா கிடையாது. பா வரும். அப்ப ஷரிபுனா அப்படின்ன உடனே டக்குன்னு உங்களுக்கு தோணணும். இது கடந்த காலம். நாங்க செஞ்சோம் அப்படின்னு வந்திருக்கு. சமிஅனா, அத்தாஅனா நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம். அப்ப அந்த அர்த்தத்துல இது வந்திருக்கு. அப்படின்ற மாரி என்ன செய்யணும்? ஷரிபுனா நாங்கள் குடித்தோம். டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும். இதுவே நாங்கள் குடிக்கிறோம்.
பருகுகிறோம், குடிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல குடிப்போம். நிகழ்காலத்துல எப்படி சொல்லணும்? ஷரிபவ ஃபர்ஸ்ட் யஷ்ரபுன்னு மாத்தணும். ஷரிபவ யஷ்ரபுன்னு மாத்தணும். அப்புறம் யஷ்ரபு, யஷ்ரபானி, யஷ்ரபூன்னு, தஷ்ரபு, அந்த ஃபேல்ல வரும். நாங்க குடிக்கிறோம் எப்படி வரும்? அஷ்ரபு நான் குடிக்கிறேன், நஷ்ரபு நாங்க குடிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி வந்து ஃபேல வந்து என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு வந்து அந்த 14யும் எந்த இடத்துல எது எது வரும் அப்படின்றத கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் தான். வேற ஒண்ணுமே இல்ல. பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பிராக்டிஸ் தேவைனாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. சோ அப்ப ஷரிபு நாங்க குடிச்சோம். யா அ குடித்தோன்றது செயல். செயல செஞ்சவங்க யாரு? நாங்க தான். நாங்க குடிச்சோம். அப்ப அந்த நாங்கள்ங்கிறது தான் என்னது? செயலை செய்த ஃபாயிலா இருக்காங்க. அவங்க அடையாளம் எங்க தொம்மா அப்படின்னு கேட்டா, தொம்மாவை இங்க பார்க்க முடியாது. ஷரிபுனான்னு அந்த ஃபெயலோடயே சேர்ந்து இருக்கும்போது, நம்ம தனியா வந்து என்ன செய்ய முடியாது? ஃபாயிலுடைய அடையாளம் தொம்மான்னு இங்க காட்ட முடியாது. அது ஒரு தனி வார்த்தையா இருந்தா பொம்மாவ போட்டு காட்டிக் குடுக்கலாம். ஆனா, அந்த ஃபெயலோடயே சேர்த்து நம்ம நீங்கள் செய்கிறீர்கள், நாங்கள் செய்கிறோம், அவர்கள் செய்கிறார்கள் அப்படி சொல்லும்போது, அந்த அவர்கள் செய்கிறார்கள்ன்னு வர்றதுல மட்டும் தான் நம்ம தனியா அந்த அவர்கள் யாருன்னு சொல்ல முடியும். நீ செய்ற, நான் செய்றேன்னு சொல்லும்போது, நீ நான்டே காட்டிர்றோமே! அப்ப அந்த ஆளுடைய பேரு, அந்த ஆள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல தேவையில்ல. இப்ப ஷரிபுன்னா நாங்க குடிச்சோங்கையில அந்த ஃபெயலுக்குள்ளயே ஃபாயில் வந்துருச்சு. கதஅத்தும் கதஅத்தும் அன்துமா அன்தும் அப்ப அன்தும் நீங்க. அப்ப நீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த நீங்க வந்து முஸ்லிம்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் அப்படிலாம் சொல்லத் தேவையில்ல. அந்த நீங்கள் யாருன்னு சொல்லத் தேவையில்ல. நீங்கன்றாலே போதும். நீங்கள் வெட்டினீர்கள். ஓகேவா? கத்தழுத்தும் நீங்கள் வெட்டினீர்கள். எதை வெட்டினீர்கள்? பின்னாடி இருக்கு. ஆனா யார் வெட்டுனா? அந்த ஃபாயில் வந்து இந்தா இருக்காங்க. அப்படின்னா. சோ அவங்கள்ல என்ன கிடையாது? தொம்ம அடையாளம் இருக்காது. காரணம் அவங்க ஃபேலோடயே சேர்ந்து வந்த ஃபாயில் இவங்க. அதே போல தக்ரஈன நீ வாசிக்கிறாய். யானுன் வந்தா என்ன அர்த்தம்? ஃபேல்ல, ஃபேல் முதாரில இவ்ளோ இந்த 2ம் ஃபேல் மாதிய பார்த்தோம். இது 2ம் ஃபேல் முதாரி. சரி அப்ப தக்ரஈன யக்ரஉ இங்க பார்த்தோம். யக்ரஉ அவன் வாசிக்கிறான். தக்ரஉ அவள் வாசிக்கிறாள். தக்ரஉ நீ வாசிக்கிறாய். தக்ரஈன நீ ஒரு பெண் வாசிக்கிறாய். அப்ப தக்ரஈன நீ ஒரு பெண் வாசிக்கிறாய். அப்ப அந்த நீ ஒரு பெண் அந்த யானுன் தான் நீ செய்கிறாய் அப்படின்ற அந்த ஃபாயிலா இருக்கு. அதே போல இங்க தஅக்குலூன துஆம தஅக்குலூன இதுல வந்து தஅக்குலூனல வந்து என்ன இருக்கு? இந்த வாவ் நூன் தான் நீங்கள் அப்படின்ற அந்த செயலை செஞ்சவங்க ஃபாயில் அப்படின்றத குறிப்பிடுது. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி இங்கேயும் தொரப முஹம்மதுன் சொரபன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா தொரப முஹம்மதுன் ஹாமிதன். சோ இப்படி ஃபெயல் வந்து படர்க்கையில வந்துச்சுன்னா, அவன் ஒருவன், அவர்கள் இருவர், அவர்கள் பலர். அவள் ஒரு பெண், அவர்கள் இரு பெண்கள், அவர்கள் பல பெண்கள். இப்படி வந்துச்சுன்னா, பக்கத்துல ஃபாயில் பொம்மை அடையாளத்துல வரும். அத விட்டு நீ செஞ்ச, நான் செஞ்சேன்னு அது வருதுன்னா, அது கடந்த காலமா இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், நீ செய்கிறாய் அப்படின்ற அந்த ஹாதிரா இருக்கட்டும், முன்னிலையா இருக்கட்டும், இல்ல நான் செய்கிறேன் அப்படின்ற முத்தக்கல்லிம் தன்னிலையா இருக்கட்டும். இந்த 2த்துலயுமே ஃபாயில் தனியா வராது. அந்த ஃபெயல் கூடயே சேர்ந்து வந்திருக்கும். இப்ப ஆனா ஃபாயிலோட அடையாளம் என்ன? தனியா வந்துச்சுன்னா, தொம்மா தான் அதனுடைய அடையாளம். சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இந்த மீதி ஒரு வார்த்தைய பத்தி நம்ம பேசவே இல்ல. அத பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, இன்னும் அதிகமான சென்டென்சஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.